Greetings to all the wonderful citizens of KGF. கோலார் தங்கவேலில் உள்ள அழகான மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். This is the season of Christmas. The Christmas season, அதாவது காலங்கள். We have a great good news. நமக்கு பெரிய நற்செய்தி உண்டு. That God became man. தேவன் மனிதனானார். He dwelt among us. அவர் நம்மதிலே வாசம் பண்ணினார். And he is in us. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். Bible says in Micah chapter 5 verse 2. வேத புஸ்தகம் சொல்லுகிறது மீகா 5:2. O Ephrathah Bethlehem. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெஹேம். Although you are small, நீ சிறியதா இருந்தாலும் great savior shall come out of you. பெரிய ரட்சகர் உன்னிலிருந்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Today we live in a small town. நாம் இந்த சிறு பட்டணமாகிய கோலார் தங்கவேலில் வாழுகிறோம். But great things shall come out of this town. ஆனால் இந்த கோலார் தங்கவேலிலிருந்து பெரிய காரியங்கள் வரும். May the Lord bless you on this Christmas day. கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. And have a prosperous new year. உங்களுக்கு செழிப்பான புத்தாண்டு வருஷம் உண்டாவதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே கோலார் தங்கவேல் மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கல்வாரி அசெம்பிளி ஆஃப் காட் சபையின் சார்பாக தேவ ஜனமே, கோலார் தங்கவேல் குடிமக்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். வரப்போகிற வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். அதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சிறு குழந்தைகள், வாலிபர்கள், கல்லூரிகள், இன்னமாய் உபாத்தியர்கள், வைத்தியர்கள், இன்னமாய் மருத்துவாட்சிகள், எல்லா தரப்பட்ட மக்களும், காய்கறி வியாபாரம் பண்ணுகிறவர்களிருந்து நகை வியாபாரிகள், ஜவுளி வியாபாரிகள், எல்லா விதமான கடைக்காரர்களுக்காக, எல்லா விதமான குடும்பங்களுக்காக, இந்த பட்டணத்தை சேர்ந்த ஒவ்வொரு குடிமக்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே கோலார் தங்கவேல் பட்டணத்திலே குடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணக்காரர்கள், எளிமையானவர்கள், கர்த்தாவே, வியாபாரிகள், சிறு தொழில் பெருத்தொழில் செய்கிறவர்களுக்காக, அனுதினமும் கர்த்தாவே, இதோ ஆகாரத்துக்காக, இதோ காலை 4 மணிலிருந்து பிரயாணம் பண்ணுகிற அனுதின பிரயாணிகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. பிஜிஎம்எல் தகப்பனே, தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கட்டும். பெமல் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கட்டும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கட்டும். கர்த்தாவே, நீர் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறீர். உம்மாலே எதையும் செய்ய முடியும் தெய்வமே. கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த பட்டணம் மீண்டுமாய் செழித்து ஓங்க கர்த்தர் நீர் அருள் புரிவீராக. எல்லா மதத்தினரையும் ரட்சியும், எல்லா மொழியினரையும் ரட்சியும், எல்லா தரப்பட்ட மக்களையும் நீர் ஆசீர்வதியும். எந்த தொழில் செய்தாலும் ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் கைப்பிரயாசத்தை நீர் பெருகச் செய்து இந்த பட்டணம் மீண்டுமாய் செழித்து ஓங்கி இந்த பட்டணத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே தகப்பனை சிறப்பாய் வாழ தேவன் நீர் அருள் செய்வீராக. எல்லா கல்லூரிகளுக்காக, எல்லா மாணவ மாணவி செல்வங்களுக்காக, எல்லா கணவன் மனைவிமார்களுக்காக, எல்லா குழந்தைகளுக்காக, எல்லா வியாபாரிகளுக்காக, எல்லா போதகர்களுக்காக, எல்லா திருச்சபைகளுக்காக, எல்லா பெரியவர்களுக்காக, எம்எல்ஏக்காக, எம்பிக்காக, அன்றே எங்கள் முதல்வருக்காக, எங்கள் ஜனாதிபதிக்காக, எங்கள் பிரதமருக்காக, கர்த்தாவே எல்லா கட்சியினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வமே, ஜெயமோ உம்மாலே வரும் என்று சொல்லப்படுகிறதே, அந்த ஜெயத்தை இந்த பட்டணத்துக்கு நீர் தருவீராக. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே, பொல்லாத வியாதிக்கும் வாதைக்கும், கர்த்தாவே எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நீர் இந்த குடும்பங்களை, இந்த பட்டணத்தில் உள்ள குடும்பங்களை விலக்கி காத்து கொள்வீர். கர்த்தாவே, இந்த பட்டணம் செழிக்கட்டும். இந்த பட்டணத்தில் வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். பட்டணத்தில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் மேலுக்கு வரட்டும் சாமி. ஆசீர்வதிப்பீராக. வரப்போகிற வருஷம் இந்த பட்டணத்தாருக்கு ஆசீர்வாதமான வருஷமா இருக்க தேவன் நீர் அருள் புரிவீராக. நீர் தயவு செய்வீராக. தயாபரரே, உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் தயவு செய்வீர், ஆசீர்வதிப்பீர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும்
தூய பவுல் ஆலயத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் சமாதானம், சந்தோஷம், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பதிவு செய்து அதை எல்லா மக்களுக்கு கொண்டு சென்றுகிற கோல்டன் டிவி மற்றும் எஸ்கே டிவி இருவருக்கும் திருச்சபையின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக கோலார் தங்கவயலில் வாழ்கின்ற அனைத்து நேயர்களுக்கும், சபை மக்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். புதிய புத்தாண்டில் ஆண்டவர் தாமே உங்களை அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து உங்களை வழிநடத்தி அனுதினமும் உங்களை சமாதானத்தோடு வழிநடத்துவாராக. அனைவருக்கும் வணக்கம். தூய தாமஸ் திருச்சபை மஸ்கம் கோலார் தங்கவயல். என்னுடைய பெயர் சுதாகர் ஜாஷுவா. இங்கே ஆயராக பணிபுரிந்து வருகின்றேன். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, இந்த திருச்சபையின் மூப்பர்களின் சார்பாக, கோலார் தங்கவயலில் உள்ள அனைத்து மக்களுக்கும், விசுவாசிகளுக்கும் கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை, கிறிஸ்துமஸ் பண்டிகையின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் வரப்போகின்ற 2025 ஆண்டின் புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் நாட்களிலே கர்த்தர் தாமே உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சமாதானத்தையும், நம்பிக்கையும், மகிழ்ச்சியும், அன்பையும் தாராளமாக நிரப்பி தருவராக. புத்தாண்டிலே உங்கள் அனைவருக்கும் கடவுள் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தந்து புதிய ஆண்டை சிறப்பாக்கி தரும்படியாக ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.